Hi friends, vanakkam. Welcome back to Anira Trends. If suppose you are watching for the first time, please click on the triangular subscribe button and click on that bell icon for future notifications. Today here I am with this beautiful beaded saree kuchu tutorial. So let's see how to make this one. So here I have used one big bead and 8 small bead for a kuchu, and here I am inserting 6 strands of silk thread. So 6 strand silk thread எடுத்து இந்த மாதிரி பண்ணி கீழே ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ தட் இந்த ரெண்டு இதுக்கும் வந்துட்டு கேப் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்க அந்த பிக் பீடோட சைஸுக்கு வந்துட்டு நீங்கள் கேப் விடணும். ஸோ இதை வந்துட்டு கைட் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டு இங்கேயும் ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஆஸ் எ செட் இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த பிக் பீட் சென்டரில் வைக்கிற பிக் பீட் அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எதுக்கு நீடில் வச்சு பண்ணுறோன்னா, நீடில் வச்சிங்கன்னா தான் அந்த நாட் வந்துட்டு கரெக்டாக கைட் ஆகிட்டு போய் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நாட் பண்ண முடியும். அதனால தான். ஸோ இப்போ 2 சைடும் வந்துட்டு 6 ஸ்ட்ராண்ட் போட்டு இப்போ வந்து ஒரு சைடுக்கு 12 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பிக் பீட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நீடில் ஜரி த்ரெட்டை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் ஒரு பக்கம் லூப் இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு நீடில். அந்த லூப்குள்ளே வந்துட்டு சில்க் த்ரெட்டை போட்டுட்டு நீங்கள் அப்படியே பீடை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து எப்படி சாரி குச்சுல பீடை ஆட் பண்ணுறதுன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி அந்த லூப்பில் வந்துட்டு சில்க் த்ரெட்டை போட்டு இந்த சைடும் ஆப்போசிட் சைடில் விட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, ஸ்மால் பீட்ஸ் இந்த சைடு ஒரு 4 ஸ்மால் பீட்ஸ், அந்த சைடு ஒரு 4 ஸ்மால் பீட்ஸ். ஸோ ஸ்மால் பீட் ஆட் பண்ணும்போது அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட த்ரெட்டில் 8 பீடை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ கீழே லூப் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ இந்த லூப் வழியாக உங்கள் த்ரெட்டை எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ வேணுமோ இதில் வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த சைடுக்கு ஒரு 4, ஸோ அந்த சைடுக்கு ஒரு 4 போடுறேன் நான். இந்த சைடு ஒரு 4 ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஈஸியாக வந்து சாரி குச்சுவில் பீட்ஸ் ஆட் பண்ணுறது. நான் 6 டைப்ஸ் ஆஃப் ஆடிங் பீட்ஸ் டு சாரி குச்சின்னு ஒரு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கண்டிப்பாக வந்து பேசிக், இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு டைட் நாட் போட்டுக்கலாம். இது ரொம்ப வந்து இந்த இடத்துல கேப் விடணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. எகெயின் இந்த இடத்துல ஒரு இது நீடில் யூஸ் பண்ணி அந்த நாட் வந்துட்டு கைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த சாரி குச்சு சில்க் த்ரெட் டாசல் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸ்மால் பீட்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் லைட்டாக தள்ளினீங்கனாவே மேலே போயிடும். இந்த நம்ம அதை டைட்டாக பிடிக்கும் போது கொஞ்சம் அந்த சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் இடம் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக நின்றும். ஸோ ஹியர் வந்துட்டு ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதில் வந்து சுற்றணும் லைக் இந்த மாதிரி. இதில் வந்து நாட்லாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் லைக் நோ நாட் சாரி குச்சு அப்படின்ட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை சுற்றிட்டு 4 to 5 டைம்ஸ் பண்ணால் போதும். தென் அப்ளை லிட்டில் க்ளூ ஹியர் பண்ணிட்டு இதை வந்து இந்த இடத்துல கட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப நாட் போட்டு கஷ்டப்பட்டுற இதெல்லாம் இல்லை. இப்போ கீழே பிடிச்சதையும் நீங்கள் கொஞ்சம் க்ளூ பண்ணி அதை எப்படி அந்த எண்ணில் பின்னாடி முடிச்சோமோ அதை இந்த எண்ணில் பின்னாடி இப்படி முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து ஸ்ட்ராங்காக நிற்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வேணாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எனிவே சில்க் சாரியெல்லாம் நம்ம அதிகம் துவைக்கவும் போகிறதில்ல. ஸோ அது அப்படியே இருக்கும். இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் கீழே, அவ்வளோதான், முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் ஆன் தட் பெல் ஐக்கன் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், பை, டேக் கேர்.